இன்றைய தியானத்துக்கான தலைப்பு, without me you can do nothing. Without me you can do nothing. யோவான் எழுதின சுவிசேஷ நூலிலே 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி, குடியான திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திராட்சை செடியின் கொடியாக நாம் செடியில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையிலே செடி என்று சொல்லும்போது நானே திராட்சை செடி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் கொடிகளாக இருக்கிறோம். இந்த திராட்சை செடியானது வளருகிறது, கொடி அதனோடு சேர்ந்து வளருகிறது. அந்த கொடியிலிருந்து வரும்படியான நல்ல ஊட்டம், அந்த செடியிலிருந்து வரும்படியான ஊட்டம் கொடிகளை அது நிரப்பி, அதனால் அந்த செடி கொடியிலிருந்து நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதான பலனுள்ள வாழ்க்கையாக ஒரு செடியை இனிப்பான திராட்சை பழங்களை கொடுப்பது போல நாம் இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவனாலே நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.